ஆக்டர்ஸ் அவங்களுடைய டெபியூவாக இதற்கு ஹரி அவர்கள் மற்றும் பிரியங்கா அவர்களுக்கு எல்லாருமே தொடர்ந்து விஷஸ் சொல்லிட்டே இருக்காங்க. ஐ ரியலி விஷ் அண்ட் மேனிஃபெஸ்ட் தி பிளாக்பஸ்டர் சக்சஸ் ஆக உங்களுக்கு இருக்கணும் பிரசாந்த் சாருடைய விஷஸோட அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஒரு யங் கப்பல் டைரக்டர் இருக்கு, லவர்ஸ். அதுக்கு பல பேரை நான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், வரிய இந்த தம்பி எப்படி வருவாருன்னு அவர்கிட்ட விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் கராத்தே ட்ரைன் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்னைக்கு என் மனசில் இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. करेज सर, करेज सर. கணேசன் சார் எங்களுக்காக வேண்டியிருக்காங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கலைஞர்கள் இருக்காங்க நினைக்கிறேன். அவருக்கு டெபியூ ஐ நோ வாட் இட் இஸ். ஒரு மிக்சட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேலையில இத்தனை ஸ்டார்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும்போது அறிமுகம் படம் எப்போவுமே சரி விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். இதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு அந்த கேரக்டர் மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேர் ஸ்கிரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் தேவயானுடைய டாக்டர் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல இதுதான். ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர் இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நான் இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும் சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போவாங்க, அப்படியே அழகாக பண்ணி படத்துக்குள்ள ஆச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்து தேவையான என்னுடைய வாழ்த்துக்கள்.